தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 29ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளி, 5வது வாரம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் அவதாரம் பண்ண திருநக்ஷத்திரம் ஆடிப்பூரம். இது திருவாடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடிப்பூரத்தில் அம்மன் ஆலயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மனுக்கு வளைகாப்பு உற்சவம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உலகத்தை சுமக்கக்கூடிய அந்த தாயாருக்கு அவங்க பிள்ளைகளாகிய நாம் அவளுக்கு சீமந்தம் பண்ணி அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கி தான் பூமி சிருஷ்டியான நாளும் கூட. ஆடி பூரம் அப்படிங்கிறதே ஒரு 11வது நட்சத்திரம் பூரம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாமே இன்றைக்கி செய்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாகவே இருக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் இன்றைக்கி 11 தீபம் ஏற்றி ஆடிப்பூரத்தில் நீங்கள் ஆண்டாளையும் வணங்கலாம், தாயாரையும் வணங்கலாம், அம்பாளையும் வணங்கலாம். இன்றைக்கி கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலில் ரொம்ப விசேஷம். இந்த திருவாடிப்பூரத்தில் குழந்தை இல்லாத தம்பதிகள் அம்மன் ஆலயத்தில் போயிட்டு அம்மனினுடைய பிரசாதமாக வளையல் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்கள் ஆண்டாள் ஆலயத்திற்கு சென்று வாரணமாயிரம் பாடினால் அடுத்த வருடத்திற்குள்ள உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக முடியும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் மற்றும் அவிட்டம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் இருக்கக்கூடிய 6 கிரகங்கள் நட்சத்திர மண்டலங்களாக இருக்கட்டும், அந்த கிரக மண்டலங்கள்லேயும் மிகவும் அதிசயங்கள் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாளில் மேஷராசி நேயர்கள் இன்று உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்வதோ அல்லது அம்மன் ஆலயத்தில் போயிட்டு உங்கள் 7.5 சனியில் விரயச்சனி இல்லாமல் இருக்கணும், இந்த விரயச்சனியில் பல சுப விரயங்கள் வரணும் அப்படின்னும் நம்ம பிரார்த்தனைகளை செய்யலாம். 12வது இடத்தில் சனி பகவானும், லாபத்தில் ராகு பகவானும் மற்றும் மேஷராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், 4இல் குரு புதன் சூரியன் மற்றும் 5ஆம் இடத்தில் சந்திரன் கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஆடிப்பூரமான இன்றைய நாளில் அம்பாளுக்கு மாவிளக்கும் ஏற்றலாம். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள் எழுதுவது, புதிய மனிதர்களை சென்று சந்திப்பது, புதிய வேலை கிடைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பது, இதில் அனைத்திலையும் நீங்கள் வெற்றி அடையலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மங்களகரமான நாள் என்றே சொல்லலாம். மனதளவில் நீங்கள் எடுத்த வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. கருமாரி அம்மன் ஆலயம் இன்று உங்களுக்கு உகந்தது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்ப பிரச்சனைகளில் இன்று பெரியவர்களினுடைய தலையீட்டினால் நன்மைகள் நடக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப போராட்டங்கள் இன்று தீரும். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பணபாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம். இன்று மகாவிஷ்ணு ஆலயத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவினால் அர்ச்சனை செய்ய நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு விடை கிடைக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வது ஒரு விதமான மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இதுவரையில் அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு விதமான வேலை பலு, மன அழுத்தங்கள் இது அனைத்தும் இன்று தீரும்.
பெரியவர்களிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் காணலாம். குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனவேதனைகள் குறையும். புனர்பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். இன்று ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்கள் முயற்சிகளுக்கு உண்டான வெற்றிகள் இன்று அவசியம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடும் அன்னதானங்களும் சிறந்தது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது பகவான் பல நாட்களுக்கு பிறகு இன்று மன அமைதியான நாளாகவே அமைகிறது. இன்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு. இன்று சிம்மராசி நேயர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்புழக்கங்களும் குறையும். விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தெய்வங்களை வழிபாடு செய்வதும், எல்லை தெய்வங்களை இன்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு செய்திகள் வரும். பல நாட்களாக குழந்தை பேறு வேண்டுவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளை கேட்கலாம். ஆடி பூரா தினமான இன்றைய நாளில் அம்மன் ஆலயத்தில் வளையல் கொடுப்பதும் அம்மனின் ஆசீர்வாதத்தை பெறுவதும் ஒரு பெரிய பாக்கியமாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும். குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல் ஆகியவை அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியான ஒன்றாகவே அமைகிறது. இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பல மாதங்களாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் குறையும். சந்திர பகவானின் சஞ்சாரம் லாபத்தில் இருப்பது இன்று குடும்பத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் தரக்கூடிய ஒன்றாகவே அமையும். இன்று உங்களினுடைய மனைவி மற்றும் கணவன் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள். வெகு நாட்களாக பேசாமல் இருந்தவர்களும் இன்று பேசி ஒரு சில முடிவுகள் எடுப்பது மனதிற்கு ஆறுதலை தரும். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய காலை வேளையில் நற்செய்திகள் தொலைதூரத்திலிருந்து வருவது, குழந்தை பிறப்பு மற்றும் வெகு நாட்களாக பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவது மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று நவக்கிரக வழிபாடுகளை செய்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. பல நாட்களாகவே வராமல் இருந்து வந்த பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த உங்களினுடைய மன போராட்டங்கள் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்த மருத்துவ செலவுகள் குறையும். குறிப்பாக பெற்றோர்களுக்கு நீங்கள் செலவு செய்த மருத்துவ செலவுகள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரனும் கேதுவும் மன அமைதியை கொடுப்பார்கள். தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பது, உங்களை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களிடத்தில் சேருவது மன ஆறுதலை தரும். குடும்பத்தில் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று மகர ராசி அன்பர்களுக்கு. வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்ய சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்திலேயும் இன்று உங்களுக்கு பேரும் புகழும் உயரும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒருவித மனக்கசப்புகள் விலகும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நவக்கிரக வழிபாடு செய்வது மனதிற்கு திருப்தியை தரும்.
இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய நாளாக அமைகிறது. பேசாமல் இருந்தவர்கள் மற்றும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது என்று மனதிற்கு இனிமையான நாளாகவே உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். என்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். போராட்டங்கள் இல்லாத நாளாக அமைகிறது. வெகு நாட்களுக்கு பிறகு ஆடிப்பூரமான இன்றைய நாளில் அம்மன் ஆலய தரிசனமும் மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து வளையல் தானம் செய்யலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்களில் வெற்றிகள் உறுதியாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் தன லாபங்கள் பெருகும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு மனதில் திருப்தியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இன்று ஆடிப்பூரம் உற்சவத்தில் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் ஆலயங்களுக்கு இன்று நெய் தானம் செய்வது ஜென்மச்சனியினால் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம்.